வணக்கம். ஃபயர்லைன் நியூஸ் முதன்மை செய்திகள். வாசிப்பது பத்மபிரியா. தமிழ்நாடு அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மரபுபடி ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்க வேண்டும் என்ற நிலையில் ஆளுநர் RN ரவி முழுமையாக உரையாற்றுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கூட்டத்தொடரில் பங்கேற்க வரும் ஆளுநருக்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டு சபாநாயகர் அப்பாவுவால் வரவேற்கப்படுவார். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கும் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் கொள்கைகள் மற்றும் சாதனைகள் அடங்கிய உரையை ஆளுநர் வாசிக்க உள்ளார். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் RN ரவிக்கும் இடையே நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆளுநர் உரையாற்றுவாரா என ஐயம் எழுந்துள்ளது. தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் 800 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் விவசாய புரட்சியை ஏற்படுத்தியவர் காளிங்கராயன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். பாண்டிய மன்னன் சடையவர்மன் வீரபாண்டியனின் படைத்தளபதியாக இருந்த காளிங்கராயன் தினம் தை 5ஆம் நாளன்று கொண்டாடப்பட்டதை ஒட்டி EPS தனது X தளத்தில் வெளியிட்ட பதிவில் காளிங்கராயன் தனது விடாமுயற்சியால் சுமார் 90 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாயை அமைத்தார். பவானி ஆற்றையும் நொய்யல் ஆற்றையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பொறியியல் அதிசயமாக கருதப்படுகிறது என்று EPS புகழ்ந்துள்ளார். அவரது தியாகத்தையும் புகழையும் போற்றி வணங்குவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரமான பழைய ஓய்வூதிய திட்டத்தை 2003இல் ரத்து செய்த அதிமுக தற்போது தேர்தல் நெருங்குவதால் நாடகமாடுவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆட்சியில் இருந்தபோது அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்திய பழனிசாமி இப்போது பதற்றத்தில் அறிக்கை விடுகிறார் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2019இல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்திய போது அவர்கள் அதிக சம்பளம் வாங்குவதாக விளம்பரம் கொடுத்து கொச்சைப்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சூழ்நிலையை பொறுத்து பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று EPS தற்போது கூறுவது அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அறிவாளும் என்ற பழமொழியை தான் நினைவூட்டுகிறது என்று அன்பில் மகேஷ் எள்ளி நகையாடியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் தாவிக தலைவர் விஜய் நேற்று 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி ஆஜரான விஜயிடம் கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு தாமதமாக வந்தது ஏன், கூட்டத்திற்கு காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு வழங்கினார்களா என்பன போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெரிசல் ஏற்பட்ட பின்னரும் தொடர்ந்து பேசியது ஏன், எப்போது பேச்சை முடித்தீர்கள், தண்ணீர் பாட்டிலை வீசிய போது கூட்ட நெரிசலை கவனிக்கவில்லையா என CBI அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு 2026ஆம் ஆண்டுக்கான பத்மபாணி விருது வழங்கப்பட உள்ளது. மகாராஷ்டிராவில் நடைபெறவுள்ள அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த உயரிய விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் வரும் 28 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெறுகிறது. விழாவின் தொடக்க நாளான 28ஆம் தேதியன்று தேசிய மற்றும் சர்வதேச கலைஞர்கள் முன்னிலையில் இளையராஜாவுக்கு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படும் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பத்மபாணி நினைவு சின்னத்துடன் கூடிய விருது, கௌரவ சான்றிதழ் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு இளையராஜாவுக்கு வழங்கப்படுகிறது. வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில்களுக்கான டிக்கெட் ரத்து செய்யப்பட்டால் பெரிய அளவில் தொகையை இழக்கும் வகையில் விதிகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டை ரத்து செய்யும் போது பயணிகள் அதிக தொகையை இழக்க நேரிடும். ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பே டிக்கெட்டை ரத்து செய்தால் மொத்த கட்டணத்தில் 25 விழுக்காடு பிடித்தம் செய்யப்படும். ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முதல் 8 மணி நேரத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் ரத்து செய்தால் கட்டணத்தில் 50 விழுக்காடு பிடித்தம் செய்யப்படும். ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்னதாக டிக்கெட்டை ரத்து செய்தாலோ அல்லது ரத்து செய்யாமல் இருந்தாலோ எந்த தொகையும் திரும்ப கிடைக்காது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.